ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான கஞ்சி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் மூங்கில் அரிசி பற்றி. மூங்கில் அரிசி வச்சு கஞ்சி தான் செய்ய போகிறேன். இந்த கஞ்சி நம்மளுடைய மூட்டு வலி, கை கால் வலிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மூங்கில் அரிசி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். நான் போன வீடியோலேயே காட்டியிருப்பேன் மூங்கில் அரிசி எப்படி இருக்கும், எவ்வளோ ரேட்டுலாம் சொல்லியிருப்பேன். மூங்கில் அரிசி ஒரு கிளாஸ் எடுத்து அதை வாணலில் போட்டு மிதமான தீயில் நம்ம வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா அது டக்கு டக்குன்னு பொரிஞ்சிரும், கரியவும் ஆரம்பிச்சிரும். லைட்டாக ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். நான் இந்த வீடியோ போடுறேன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. எனக்கு நடுவில் கொஞ்சம் உடம்பு ரொம்ப முடியாமல் ஆனதுனால வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவ்வளோதான், இது ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்தாச்சு. இதை நம்ம அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக பார்லி அரிசியும் இதே மாதிரி நம்ம வறுத்துக்கணும். ஒரு கிளாஸ் அளவுக்கு பார்லி அரிசி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம சிம்லே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வறுத்தா போதும். இதுவும் வறுத்தாச்சு. இது அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஃப்ளாக்ஸ் சீடையும் இதே மாதிரியே வறுத்துக்கலாம். ஆளி விதை இதுவும் நம்ம லைட்டாக வறுத்தா போதும். போட்ட உடனே இது பொரிய ஆரம்பிச்சிடும். இதுவும் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஃப்ளாக்ஸ் சீடையும் வறுத்தாச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த அரிசியும் பார்லியும் நல்லா ஆற வச்சுட்டு தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரிசி ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சிக்கலாம். பார்லியோட சேர்த்து நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா பார்லி அரையவே அரையாது. அப்புறம் அரிசி ரொம்பவே மாவாயிடும். அதனால் தனியாக அரைச்சி வைக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. தனித்தனியாகவே அரைச்சி நீங்கள் ஒன்றா கூட கலந்து வச்சுக்கலாம், இல்லை தனியாக வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அடுத்து பார்லியும் அரைச்சாச்சு. இதையும் நம்ம ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு அப்போ தான் கஞ்சி வைக்கும்போது பார்லி கொஞ்சம் நல்லா வெந்த மாதிரி இருக்கும். இப்போது கஞ்சி வைக்கிறதுக்கு நான் அரிசி மூங்கில் அரிசி 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி பார்லியும் 3 ஸ்பூன் இல்லைன்னா 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது கூடவே தண்ணி நம்ம நிறையவே சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம நிறைய சேர்த்துக்கிட்டா தான் இது நல்லா வெந்து கரெக்டாக வரும். தண்ணி கம்மியாக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் தண்ணி நிறைய சேர்த்து வேக வைங்க. ஒரு சின்ன கிளாஸில் 3லேருந்து 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் இடையிடையே கலந்து விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பொங்கியும் வரும், அதனால் கூடவே இருந்து கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சிடலாம். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சிம்மிலே வச்சு வேக வச்சாச்சு. ஓரளவு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், கஞ்சி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான மூங்கில் அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து ஊற்றிக்கிட்டு கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த ஃப்ளாக்ஸ் சீடும் இது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துட்டு நம்ம குடிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது குடிக்கிறதுனால நமக்கு உடம்பு வலி, கை கால் வலி, முட்டு வலி எல்லாமே சரியாகும். அது மட்டும் இல்லை, ரொமட்டாய்டு அதாவது முடக்கு வாதம் இருக்கிறவங்க இந்த கஞ்சி குடிக்கிறதுனால அவங்களுக்கு இந்த உடம்பு வலியெல்லாம் சரியாகும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இதை நான் ட்ரை பண்ணதுனால நல்லாவே உடம்பு வலிக்கு நல்லாவே கேட்குது. அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக வெயிட்டும் நமக்கு நார்மலான ஒரு வெயிட் வர்றதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ தான் வீடியோ போடுறேன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.